ஒவ்வொரு நாளும் விடியற்காலையுடன் தொடங்கும் அவரின் வாழ்க்கை சிவபெருமானின் திருப்பாதங்களில் வில்வ இலை வைத்து தன் வழிகளையும் நம்பிக்கைகளையும் அமைதியாக சமர்ப்பிக்கும் ஒரு சாதாரண மனிதன். வேலைகள் மறுக்கப்பட்டது. உழைப்பை விட நிராகரிப்பே அவருக்கு கிடைத்தது. கதவுகள் மூடப்பட்டாலும் அவரின் நம்பிக்கை ஒருபோதும் மூடப்படவில்லை. கிண்டல்களும் அவமதிப்புகளும் அவரை சுற்றி வந்தன. ஆனால் பதிலுக்கு அவர் கொடுத்தது மௌனமும் ஒரு மென்மையான புன்னகையும். வாழ்க்கை சில நேரங்களில் பதில்களை நேரடியாக தராது. அனுபவத்தின் வழியாகவும் ஞானிகளின் வார்த்தைகளின் வழியாகவும் தான் வழிகாட்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் மெய்யப்பன் கோயிலை சுத்தம் செய்தார். அவர் சேவையே சிவபூஜையாக மாறியது. மெய்யப்பனின் பணிவு ஒரு மனதை தொட்டது. வேலையும் அருளும் ஒரே நேரத்தில் வந்தது. அந்த இரவு சிவனின் முன் மெய்யப்பன் மீண்டும் மௌனமாக அமர்ந்தார். நன்றி சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை. அந்த இரவு மெய்யப்பன் கனவில் சிவன் தோன்றினார். பொறுமைதான் என் உண்மையான பூஜை என்று அருளினார். நம்பிக்கை சோதிக்கப்படும் போது சிவபெருமான் மௌனமாக இருப்பார். ஆனால் சரியான நேரத்தில் அவர் தானே வந்து நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று சொல்வார். பொறுமையும் பக்தியும் சேர்ந்தால் சிவனின் அருள் நிச்சயம் வந்து சேரும். ஓம் நமச்சிவாய நம ஓம்.